வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சார்கோயில் பென்சில்ஸில் ஃப்ளவர் வாஷ் நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது சார்கோயில் பென்சில் சாஃப்ட். ஸோ சர்க்கிள் டூலுக்காக, அதாவது ஒரு பேங்கிள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பேங்கிள் யூஸ் பண்ணி ஒரு 70% சர்க்கிள் மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பானையோட வாய்ப்பகுதியை இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ டஸ்ட்டு படக்கூடாதுன்றதுக்காக ஒரு பேப்பர் நம்ம மேலே வச்சு நம்ம ட்ரா பண்ணுறோம். ஏன்னா சார்கோயில் பென்சில் பண்ணும்போது பேப்பர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும். அந்த சார்கோயிலோட அந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் ஒரு பேப்பர் கீழே வச்சு நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதே போல் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சார்கோயில் பென்சில்ஸ் நிறைய வரைகிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா, பேப்பர் ஃபுல்லாக அந்த சார்கோயில் பென்சில்ஸோட டஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா, பேப்பரை இது போல் மேலே வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுறது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ சார்கோயில் பென்சில்ஸில் ஷேடிங் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஷேடிங் நீங்கள் அப்ளை பண்ணும்போது லேயர் பை லேயராக ஷேடு அப்ளை பண்ணுங்கள். டைரெக்டாக டார்க் பண்ணிடாதீங்க. லேயர் பை லேயர் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைனாக ஷைனிங்காக ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது அதுக்கு மேலே கொஞ்சம் இன்னொரு ஃபைனாக ஃபில் பண்ணுங்கள். ஒரு தேர்ட் கோட்டிங் போல் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக ஃபில் ஆகிற இடம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ லேயர் பை லேயராக நீங்கள் ஷேடிங் அப்ளை பண்ணிங்கன்னா ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கண்டிப்பாக வரும். ஸோ இது தேர்ட் லேயர் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ டார்க் ஷேட் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணலை, அதாவது பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ் சொல்கிறேன். பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ட்ராயிங்கோட ஃப்ளோர் ஏரியா ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த பானையின் நிழல் பகுதி கீழே தெரிகிறது போல் நம்ம ட்ரா பண்ணுறோம்.
ஸோ ஸோ இந்த பானையினோட உள் பக்கத்துலேருந்து ஸோ நிறைய அந்த செடிகள், பூக்கள், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் இப்போது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஒரு லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு விருப்பமான வந்து ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் உள்ளே ஆட் பண்ண விரும்பினா நீங்கள் அதாவது ட்ரா பண்ணலாம். ஸோ இது சார்கோல் பென்சில் பாருங்கள், நான் வந்து கீழே ஒரு பேப்பர் வச்சு வரைகிறதுக்கு காரணம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா டஸ்ட்டாக ஆகக்கூடாது பேப்பர் ஃபுல்லாக. ஸோ அதுக்காக வந்து அந்த பேப்பர் வந்து கீழே வச்சு நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து அந்த ஸோ நம்மளே வந்து ஓனாக மேக் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அதில் வந்து ஒன் சைடு வந்து ஷேட் பண்ணுங்கள், ஒன் சைடு வந்து ஷேடிங் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அது லைட்டிங் வந்து நமக்கு தெரிகிறது போல் இருக்கும். இந்த படத்தில் நமக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து லைட்டிங் இருக்குது, ரைட் சைடு வந்து நம்மளுக்கு ஷேட்ஸ் வந்து அப்ளை ஆகுது. ஓகே, மோஸ்ட்லி வந்து இந்த படத்தை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து அந்த பானைக்குள்ளே இருந்து நிறைய அந்த செடிகளும் அந்த பூக்களும் வந்து நம்ம இப்போ வந்து ட்ரா பண்ணியாச்சு.
இப்போ நீங்கள் அந்த முழுமையான ஓவியத்தை நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், பேப்பரில் எந்த பகுதியிலையும் வந்து அந்த டஸ்ட் வந்து நம்ம ஃபார்ம் ஆகலை. ஏன்னா நீங்கள் பேப்பர் வந்து மேலே வச்சு வரைஞ்சிங்கன்னா எந்த பகுதியும் வந்து, அதாவது உங்களுடைய கைகளில் கூட இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் கூட வந்து பேப்பரில் வரல பாருங்கள். ஸோ நல்ல இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ட்ராயிங்கை நீங்களும் வந்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.